ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக நமக்கு பிடிக்காத நபர்கள்னு இருப்பாங்க. அதாவது நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்ம வளர்ச்சி பிடிக்காத இப்படின்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நமக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விதமான, அதாவது இவங்க நல்லா இருக்காங்க, இதை நல்லா இல்லாமல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த முடி நகம் கால்பட்ட அந்த மண் இதெல்லாம் வைத்து நமக்கு இவர்களுடைய வளர்ச்சியானது சரியணும் அப்படின்னு சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லை என்றும் சொல்ல முடியாது, அதாவது இருக்குது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதன் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்மளுடைய அந்த முடி இதெல்லாம் வைத்து நமக்கே தெரியாமல் அந்த மாந்திரிக ரீதியாக சில விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க. அந்த காலத்தில் காற்று கருப்பு அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பார்கள். உச்சி வெயில், மதிய நேரத்துலலாம் உச்சி வெயிலில் குழந்தைகளை வெளியே அனுப்ப மாட்டார்கள். சுடுகாடு பக்கம் நடக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இவை அனைத்துமே ஒரு விதமான எதிர்வினை ஆற்றல்களை குறிக்கிறது. இந்த ஆற்றல்கள் நமக்கு வேலை செய்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வரும், அதாவது செய்வினை கோளாறுகள் இல்லை வேறு ஏதாவது காற்று கருப்பு நம்மிடம் அண்டு இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் நம்மோடு இருக்கும், இதை விரட்டுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். செய்வினை ஏவல் இருப்பவர்கள் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அடிக்கடி விளக்கானது அணையும். ஏற்றி வைத்த விளக்கு காற்று இல்லை என்றாலுமே வேகமாக அசைந்தாடும். அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே ஒரு விதமான வித்தியாசமான வாசனை வரும். கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்தால் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு விதமான அழகி இருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் செய்வினை ஏவல் போன்ற எதிர்மறை விஷயங்கள் உங்களிடம் இருப்பதாக அனுமானம் செய்யப்படுகிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அந்த செய்வினை கோளாறுகளை விரட்டுவதற்கு வழிவகை செய்யணும். முடிந்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செய்வினை இந்த மாதிரியான ஏவல் இதெல்லாம் ஏவி விடுவதற்கான காரணம் நம்மளுடைய வளர்ச்சி. எதையுமே நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம இப்படி வாழுகிறோம், இந்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். நம்ம அவங்க கூட வசித்து வரோம், நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுது, நான் அங்கே இடம் வாங்கியிருக்கேன், இப்படி வீடு கட்டுறேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே முழுமையடையாமல் நம்ம அதை பெருமையாக பேசக்கூடாது. அப்போ நம்ம கூட தானே இருக்காங்க, இவங்க மட்டும் இப்படி வளர்ச்சி அடைகிறாங்களேன்னு சில எதிர்வினையாக இருப்பவங்க, பொறாமை குணம் உள்ளவங்க நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்வது உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுவது மிகவும் நல்லது. இந்த மேற்சொன்ன அறிகுறிகளுமே உங்கள் வீட்டிலையோ இல்லை நீங்கள் போகின்ற இடங்கள்லையோ தென்பட்டாலும் நம்ம அதற்காக குலதெய்வ வழிபாடு செய்து முறைப்படி எப்படி இந்த செய்வினை கோளாறுகளை விரட்டணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுற அந்த உணவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி முடி இருப்பதை நீங்கள் கண்டறியக்கூடும். ஏன்னா பொதுவாக முடி பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் கவனக்குறைவில் நம்ம சாப்பாடு செய்யும்போது விழும். ஆனால் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிடும்போதெல்லாம் இந்த முடியானது அந்த சாப்பாட்டில் இருக்குன்னா வீட்டை பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். அதையும் தாண்டி வருதுன்னா அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்யுது. உங்களை சுற்றியுள்ள இடங்களிலும் தரைப்பகுதியிலும் முடிகள் ஆங்காங்கே தென்படும். காற்றில் முடிகள் சுற்றி கொண்டே இருக்கும். பொதுவாக வீட்டில் முடிகள் காற்றில் அலைந்தால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தலைவாரும் பொழுதும் முடிகளை பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படியே போட்டு விடக்கூடாது. முடியை நன்கு சுற்றி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் தான் போடணும். காற்றில் அலைந்து பறந்து கொண்டிருக்கும் உங்கள் முடிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களை சுற்றி மின்சாரம் இருந்தால் அடிக்கடி பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனை ஏற்படும். சில நேரங்களில் அது ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிகிற மாதிரி இருக்கும். மின் வெட்டுவது போன்றவை அடிக்கடி நிகழும். எப்பொழுதுமே எலுமிச்சை வாசம் வரும். கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு பழக்கமில்லை என்றாலும் புதிதாக அமங்கலமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். மற்றவர்கள் மனம் நோகும்படியும் அந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவித ஏவல்கள் தான். அதாவது அதுவரையும் நல்லா இருந்திருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும், வீட்டில் சரியாக இருக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா கொஞ்சம் நம்ம கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் நடக்கும். அந்யோன்யமாக இருந்தவர்கள் ரொம்பவும் மோசமான முறையில் நடந்து கொள்வார்கள். பொன் நகைகளை தூக்கி எறிவீர்கள். எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதை காண முடியும்.
செய்வினை ஏவல்கள் இருந்தால் அடிக்கடி அடிபட்டு இரத்தம் வரும்படியான காயங்களும் உண்டாகும். பட்ட இடத்தில் படும் என்பார்கள். அதுபோல் ஒரே இடத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு காயங்கள் ஏற்பட்டு அவதிப்படக்கூடும். உடல் அசதியாக இருப்பது போல மந்தமாக இருப்பது போலவும் அடிக்கடி தோன்றும். யாரோ அடித்தது போலவும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ நினைத்துக்கிட்டு அப்படியே மனமானது பார்த்தீங்கன்னா அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். யாராவது நம்மிடம் வந்து சொல்கிறாதான் அதற்கப்புறம் நம்ம ஐயோ அப்படிங்கிற மாதிரி தடுமாறி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இது போன்ற தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி தீபமேற்றி தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே சகல துன்பங்கள் எப்பேற்பட்ட அந்த செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது அவை எல்லாத்தையுமே அம்பாள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த மாதிரியான எதிர்வினைகள் நம் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்முடைய குலதெய்வமும் நல்ல தேவதைகளும் வாஸ்து தேவதைகளும் வாழக்கூடிய ஒரு இடம்தான் நிலைவாசல். குடும்ப தலைவருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவில் கட்டை விரலில் அடிபட்டு கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது என்று தான் அர்த்தம். நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கைப்படி பல்லி காகம் இந்த இரண்டுமே இறைசக்தி நிரம்பிய ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. வீட்டில் பல்லி நடமாட்டமே சுத்தமாக இல்லை என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சில வீடுகளில் காகம் வரவே வராது. அந்த வீட்டு பக்கம் காகம் வருவதை நாம் பார்த்து கூட இருக்க மாட்டோம். நம்ம சாப்பாடு வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாப்பாடு அப்படியே இருக்குமே தவிர எந்த ஒரு உயிரினமும் அதை வந்து எடுக்காது. அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்வினைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு கணபதி ஹோமம் வளர்த்து நல்லா பூஜைகள் செய்து இறை சக்தியை பெருக்கணும். சும்மா பாட்டுக்கு நம்ம அதை அசால்ட்டாக விட்டுட்டோம்னா சண்டை சச்சரவுகளோடு இருந்தோம்னா எதிர்வினைகள் தான் சூழ்ந்திருக்கும். நம்ம எந்தளவுக்கு பூஜை அறையில் பூஜைகள் செய்து இறைத்தன்மையை பெருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மை அளிக்கும். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நன்றாக செழிப்பாக வளர்ந்த துளசி செடி வேப்பஞ்செடி அல்லது நீங்கள் ஆசையாக வளர்த்த ஏதாவது ஒரு செடி பட்டனை பார்த்திங்கன்னா திடீர்னு பட்டு போகும். இப்படி செடிகள் பட்டு போன பின்பு அந்த வீட்டில் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுடைய வீட்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தான் அர்த்தம். சில வீடுகளில் அவர்கள் உயிராக அதாவது நல்ல பாசமாக வளர்த்துருப்பாங்க. அந்த வளர்ப்பு பிராணிகள் கூட உயிர் இழந்திருக்கும். அந்த வளர்ப்பு பிராணி உயிரிழந்தவுடன் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இடிவிழக்கூடிய சம்பவம் நடக்கும். இப்படி இருந்தாலும் அது கெட்ட சக்தி இருப்பதின் அறிகுறி தான். குலதெய்வ கோவிலுக்கு செல்லவே முடியாது, நேர்த்தி கடனை செலுத்த முடியாது, குலதெய்வ பூஜையை வீட்டில் செய்ய விடாமல் சில விஷயங்கள் நம்மளை தடுக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருப்பதாக அர்த்தம். எல்லாம் தயாராக இருக்கும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். இப்படி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குலதெய்வ கோயிலுக்கு போகவே விடாமல் இது செய்யும், பூஜையை வீட்டில் செய்ய விடாமல் தடுக்கும். இப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். சில பேருக்கு எப்பொழுதுமே உடம்பில் நெருப்பு வைத்தது போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்து கொண்டே இருக்கும். நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்தவராக இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையை எதுவுமே செய்ய முடியாமல் எந்த நேரமும் சோர்ந்து போய் விடுவார்கள். ஒரு இடத்திலேயே ரொம்ப முடங்கி கிடப்பார்கள். முகம் பொலிவிழந்து காணப்படும். இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு கெட்ட சக்தியின் ஆதிக்கம் இருப்பதை நம்மளால் கண்டுபிடித்து விட முடியும். சில வீடுகளில் சுவாமிக்கு வாசம் நிறைந்த சாம்பிராணி ஏற்றி வைத்தால் வாசமே சுத்தமாக இருக்காது. அந்த இடத்துல கட்டாயம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உலாவது என்று தான் அர்த்தம். உங்களுடைய கனவிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைவாசலில் அல்லது வீட்டிற்குள்ளேயோ காளை மாடுகள் வருவது போல கனவு வரவே கூடாது. இந்த ஒரு கனவு யாராவது நீங்கள் கண்டிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே பயந்து விடக்கூடாது. உங்கள் வீட்டின் அருகில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்தாலும் அந்த நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தினமும் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் கோவிலுக்கு கொடுக்கப்படும் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சப்பழம் போன்ற எந்த பொருளாக இருந்தாலும் நரசிம்மர் பாதங்களில் இருந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்க. நரசிம்மர் பிரசாதத்தை தினமும் நெற்றியில் நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த எதிர்வினை செய்வினை எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடும். முடிந்தவரை குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியை பார்க்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று மனமுருகி
உங்கள் குடும்ப வழக்கப்படி பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ பூஜை செய்துவிட்டு திரிசூலத்தில் 3 எலுமிச்சம்பழங்களை சொருகிவிட்டு வர வேண்டும். அம்மன் மடியில் வைத்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் பெரியதாக இருந்தால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா எதையுமே மற்றவர்களிடம் பகிராமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது செய்வினை முடிந்த அளவுக்கு நமக்கு அதாவது தொந்தரவு கொடுக்குறவங்க குடைச்சல் கொடுக்குறவங்க யாருன்னு நமக்கு தெரியும். முடிந்தளவு எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது யாருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுடைய அந்த வளர்ச்சியை கண்டு நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதனால தான் சொல்வது, கொஞ்ச நாட்கள் அமைதியான முறையில் நம்ம விஷயங்களை செய்து வருவதே சிறப்பு. முடிந்தளவு அம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செய்வினை கோளாறு இதெல்லாம் எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்கள் தான் நமக்கு வழிவகை செய்யும். அதனால் உக்கிர தெய்வ வழிபாட்டில் நீங்கள் அதிக முன்னோட்டம் செலுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் கருப்பு சுவாமி, சுடலமாட சுவாமி இப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பூஜைகள் செய்வதற்கான வழிவகையில் செய்யுங்க. தொடர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டே வாங்க. எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலுமே அவர் அதை பார்த்துக்கொள்வார். நீங்கள் கோயிலுக்கே போகாமல் பூஜைகள் செய்யாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் இதை கொஞ்சம் நன்றாக அறிந்து கொண்டு இனிமேல் இவ்வாறு செய்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். மேற்கூறிய ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை கீழே சொல்லுங்கள். துஷ்ட சக்திகள், எதிர்வினை அதிர்வுகள் நம் மன நிம்மதியையும் உடல் நலத்தையும் கெடுக்க வல்லது. தீய சக்திகளை உப்பின் உதவியால் வீட்டிலிருந்து அகற்றுவது குறித்து ஒரு பரிகார முறையை பார்க்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு எதிர்வினை ஆற்றல்களை அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. அதை முறைப்படி நம்ம பயன்படுத்தினாலே நம்ம வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை நம்ம அகற்றி விடலாம். மனிதர்களாகிய நாம் தங்களுடைய வாழ்வு சிறக்க அமைய வேண்டும், செல்வ வளம் பெற வேண்டும் என நினைப்பது உண்டு. அதற்காக பலரும் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பதும் உண்டு. ஆனால் சிலரின் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தியின் காரணமாக அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றமானது இருப்பது கிடையாது. நாம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு மிகச்சிறந்த துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது. நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை உப்பை கொண்டு விரட்ட எப்படி பயன்படுத்துவது என்பதை நம்ம இதில் பார்க்கலாம். தினமும் காலையில் குளித்துவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணீரை பிடித்து அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பை போட்டு பூஜை அறையில் வைத்து நன்றாக நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் அகற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம குலதெய்வத்திடமோ இல்லை இஷ்ட தெய்வம் எந்த ஒரு தெய்வத்திடமும் நம்ம மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இடத்துல நம்ம மனதார வேண்டிக் கொள்ளணும். பின்னர் பார்த்திங்கன்னா உப்பு போட்ட தண்ணீர் டம்ளரை வீட்டின் தென்மேற்கு மூலையில் நம்ம வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை குளியலறை அல்லது வாஷ் பேஷனில் தண்ணீரை திறந்து விட்டு கொட்டி விடுங்கள். லேசாக டம்ளரை சுத்தப்படுத்துங்கள். மறுநாளும் அதே போல் மீண்டும் குளித்து முடித்த பின்னர் டம்ளரில் தண்ணீர் பிடித்து பூஜை செய்து வீட்டின் தென்மேற்கு திசை மூலையில் நம்ம வைத்து விடணும். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பிற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உள்ளதால் இந்த முறையை தொடர்ந்து செய்து வர வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் அன்று வாழ்க்கை இன்பமயமாக மனக்கஷ்டமும் அகலும். குளிக்கும்போது கூட சிறிதளவு உப்பை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் நம்மை அண்டியிருக்கும் தீய சக்திகள் விலகி போவதை நம்மால் உணர முடியும். நம்மளுடைய பிரச்சனையானது சரி செய்யும் வரை, அதாவது இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எதிர்வினையான சிந்தனைகள், தேவையில்லாத மனக்கசப்பான விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளோடு நடந்து கொண்டிருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த வழிபாடு முறையை நம்ம மேற்கொண்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சரியாகிவிடும். அப்போ அந்த சரியாகிற வரை நம்ம இந்த வழிபாடு முறையை இப்படியான விஷயங்களை நம்ம செய்து கொண்டு வருவது சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். தினந்தோறுமே பிரச்சனை இருக்குதோ இல்லையோ நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த வீட்டிற்குள்ளே இருக்கின்ற நேர்மறையான ஆற்றல்களும் இறை சக்திகளும் நெருங்கி இருப்பதனால அது நம்மளை வீட்டுக்கு வெளியிலேருந்து வருகின்ற தீய சக்திகள் எதையுமே அண்ட விடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் தினந்தோறுமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம இதை செய்வதனால நம்மளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ கடமைக்குன்னு நம்ம செய்யக்கூடாது. செய்கிறத நம்ம தெளிவாக இப்போ ஒரு வேலையை செய்கிறோம்னா அந்த வேலையில் எப்படி முழு ஈடுபாடோடு செய்து அந்த பலனை பெறுகிறோமோ அதே போல் தான் நாம் செய்கின்ற அந்த ஆன்மீகம் சார்ந்த இவ்வாறான விஷயங்களிலும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது
அதற்கான பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும். நம்பிக்கையின் காரணமாக தான் அந்த உலகமானதும் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் நமக்கு வெற்றியானது கிடைக்கும். எவ்வளோ பெரிய நம்மளுக்கு கழுத்து நெரிக்கின்ற கஷ்டமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு காணாமல் போய்விடும். தொடர்ந்து நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே வெவ்வேறான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம இறங்குறோம், ஒவ்வொரு பரிகார முறைகளை செய்கிறோம், பூஜை புனஸ்காரங்களை ஈடுபடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணத்தால் பெரிய அதாவது அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உடல் அளவில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஏன்னா பணம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது. இதுதான் இப்போ இருக்கின்ற மனிதர்களுடைய நிலைமையாக இருக்கும். ஏன்னா பணம் வந்துருச்சுன்னா நம்ம இறைவனை தேட மாட்டோம், இறையாற்றலை பெருக்கணும் அப்படிங்கிற நினைக்க மாட்டோம். அந்த பணத்தின் மூலமாக வாழ்க்கையை பெருக்குவதற்கான வழிகளை மட்டும்தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மை சுற்றி நிறைய பேர் நம்மிடம் அந்த எதிர்மறையான சிந்தனைகளோடு பார்ப்பாங்க. அந்த கண் திருஷ்டிகள் இப்படின்னு பலவாறான விஷயங்கள் நம்மை வந்து தாக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் நமக்கு இந்த பணம் தேவை, அதை வைத்து நம்ம நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்திலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அது பூராமே நமக்கு துன்பத்தில் தான் போய் முடியும். அதனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய உடலையும் மனமையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான வழிபாடு முறைகளும் இறை நம்பிக்கையும் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் இறைவனை நம்பி நம்ம சரணடைந்தால் மட்டும்தான் வாழ்க்கையானது நமக்கு முழுவதுமாக நன்மையாக முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. இப்போ வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம போகின்ற வெளியிடங்களையும் சரி, அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ அதற்கேற்றவாறு நம்மளுடைய உடலும் மனதும் பக்குவப்படுத்தும் வகையில் தான் இந்த வழிபாடு முறைகள் நமக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சில அமானுஷ்யமான விஷயங்கள் கூட நம்ம வீடுகளில் அடிக்கடி நடக்கும். யாரோ ஒருவரின் குரல் கேட்பது போலவும், யாரோ நம்மளை தொடுவது போலவும் நம்ம உணர்வோம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு அப்படியே தூங்கின நிலையில் இருந்து எந்திக்க ட்ரை பண்ணாலும் அந்த எந்திக்க முடியாத மாதிரி யாரோ நம்மளை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் தோன்றும். இதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் மட்டும்தான். நம்ம அதை நினைத்து பயப்பட்டு கொண்டு இருப்பதற்கான அவசியம் கிடையாது. அது நம்மளுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் வேறொரு இடத்தில் இருப்பதற்கான சமயம்தான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் நம்மளிடம் பேசினாலும் நம்மளுடைய காதுகளுக்கு அது கேட்பது கிடையாது. இரவில் உறங்கும்போது யாரோ நம்மளை அழுத்துவது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் இருப்பது போல தீய சக்திகளும் உலாவி கொண்டு தான் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அதை பற்றி நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை. மிக எளிதான சில வழிபாடு முறைகளை நம்ம வீட்டுக்குள்ளே நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வரும்பொழுது அவையெல்லாம் அங்கேருந்து ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி நம்ம வீட்டிற்குள்ளே உண்மையிலே ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாக நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக நம்ம அச்சப்பட தேவையில்லை. இறையாற்றலை நம்ம அதற்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாலே போகும். இறை சக்தியை மிஞ்சின சக்தி ஒன்று உலகில் ஏறு எதுவுமே கிடையாது. உங்களை விட்டு பிரியா மனமில்லாத சில உறவுகள் தாங்கள் எதற்காக வந்தோம் அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் இறந்து போன சில ஆத்மாக்கள் கூட இந்த பிரபஞ்சத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமாக வெளியேறுவது கிடையாது. தங்களுக்கு பிரியமானவர்களுடன் அவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக பேசப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்வது உண்டு. அதாவது நமக்கு நெருங்கியவர்கள் இல்லை நமக்கு எப்போதாவது கூட பழகியிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்களுக்கு பிடித்தவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டால் அவர்களே சென்று விடுவார்கள். உண்மையிலே அவர்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வார்களே தவிர கெட்டது செய்வது கிடையாது. ஆனால் நமக்கு எதுவுமே சம்பந்தமில்லாத இந்த உலகிற்கே சொந்தமில்லாத அந்த ஆத்மாவானது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இது இறைநெறிக்கு எதிரானதாக இருக்கின்றது. இதனால் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த மனசஞ்சலமான விஷயங்கள். அதிலிருந்து வெளிவருவதற்குத்தான் நம்ம இந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தொடர்ந்து இறையாற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே அதிகப்படுத்தி கொண்டு வந்தாலே இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மை சூழாது அப்படிங்கிறது தான் உண்மை. மேற்கூறிய உப்பு பரிகாரமும் நம்ம செய்யலாம். வழிபாட்டில் முக்கியமாக இருப்பது பார்த்திங்கன்னா தீபஜோதி, அதாவது விளக்கின் ஒளி. இந்த விளக்கின் ஒளியை வைத்து நம்ம இல்லத்தில் எந்த மாதிரியான சக்திகள் இருக்கிறது என்பதை கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் விளக்கு மண் அகல் விளக்காக மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த உலோக விளக்கையும் பயன்படுத்த வேண்டாம்.
மண் அகல் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் இந்த தீபத்தை வைத்து உற்று நோக்கி நம்ம பார்க்கலாம். தீபஜோதி எப்பொழுதுமே அடிப்பாகமாக கீழே நீல நிறமாகவும் மேல் பாகம் ஆரஞ்சு நிறத்திலும் இருக்கும். நீங்கள் பரிசோதனையில் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நிலை தலைகீழாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதாவது ஒவ்வொரு அறையாக செல்லும் பொழுது எந்த அறையில் விளக்கின் நிறம் மாற்றம் அடைகிறதோ அந்த அறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது போன்ற விஷயம் எல்லா வீடுகளிலும் ஒன்று நடக்கப் போவது கிடையாது. நமக்கே சில நேரங்களில் சந்தேகம் எழும், யாரோ நம்மிடம் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அவர்கள் மட்டும் இதனை செய்து பார்ப்பது நல்லது. அப்படியே விளக்கின் நிறம் மாறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் விளக்கை வைத்துவிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் பக்கத்தில் வைங்க. குறைந்தது 12 நாட்களுக்கு இதுபோல் விளக்கேற்றி நம்ம தண்ணீர் வைக்க வேண்டும். இப்படி நம்ம தினமும் செய்யணும். விளக்கின் திரியையும் மற்றும் தண்ணீரையும் தினமும் மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தண்ணீரை வைத்து சோதனை செய்து பார்க்கும் பொழுது நிச்சயம் சிறிதளவாவது தண்ணீரோட அளவானது குறைந்து போயிருக்கும். நல்ல சக்தியோ அல்லது தீய சக்தியோ எதுவாக இருந்தாலும் அவை பஞ்சபூதங்களில் ஒன்றாக கலப்பது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். பஞ்சபூதங்களில் மற்ற 4 வெளிப்படையாக இருக்கின்றன. தண்ணீர் ஒன்றே அதற்கு தேவையானது. அதனால தான் தண்ணீர் வைக்க சொல்கிறார்கள். இப்படி தண்ணீர் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 12 நாட்களுக்குள்ள அந்த சக்தி நம்ம வீட்டை விட்டு நிச்சயம் வெளியேறிவிடும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ்யமான எதிர்வினை ஆற்றல்கள்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம எந்த ஒரு பயமின்றி தயக்கமின்றி நம்ம பாட்டுக்க செய்து கொண்டே இருக்கலாம். இதற்கப்புறம் நம்ம அச்சப்பட தேவை கிடையாது. எப்பொழுதுமே உங்கள் இல்லத்தில் தெய்வீக சக்தி உணரும்படி விளக்கேற்றி வையுங்கள். தீபதூபம் காண்பித்து பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கலந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வையுங்கள். மேற்கூறிய இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா அமாவாசை என்று செய்வது இன்னும் சிறப்பான பலனை தரும். அமாவாசை நாளில் மிகுந்த சக்தி இருப்பதால் இன்னும் தெளிவாக நம்மளால் உணர முடியும். இறைவனை நம்புங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இறைவனை முழுமையாக நம்புவோர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பய உணர்வை ஏற்படுத்தாது. இறைநெறியில் இருந்து விலகி இருப்பவர்களுக்குத்தான் பயமானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இறை ஆற்றலோடு நம்ம இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தீய சக்திகளாக இருந்தாலும் நம் வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அருகில் இருந்தாலும் சரி, அதை கண்டு நம்ம ஐயப்பட மாட்டோம். ஏன்னா இறைவனே நம்மோட இருக்கிறாரு, இறை ஆற்றலே நம்ம பெருக்கி வைத்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்து விடாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அதனால் எப்போதுமே இறைத்தன்மையை நமக்குள்ளே வளர்த்துக்கொள்ள பார்த்து கொள்ளணும். பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடணும், கோயில்களுக்கு செல்லணும், வீடுகளிலே நாமளே பூஜையில் ஈடுபடணும். இப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும். அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதை விட்டுட்டு இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த இறையருளை பெருக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம கற்றுத்தேர்ந்து அதில் நம்ம பெரிதாக நாட்டம் செலுத்தணும். அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.